யாழ் நீதிமன்றத்துக்கு செல்ல விரும்பவில்லை. கோட்டாபய லலித் புகன் வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. நாவற்குடியில் ராணுவத்தினரால் 24 இளைஞர்கள் காணாமலாக்கப்பட்ட வழக்கு ஒத்திவைப்பு. நிறுத்தப்படவுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம். பெருந்தொகை இந்தியர்கள் அதிரடி கைது. இலங்கையில் வரலாற்று சம்பவம். தம்பூரில் கன்னிவெடி அகழ்வின் போது மனித எச்சங்கள் மீட்பு. நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. கோட்டாபயவே மூல காரணம். நீதிமன்றில் உண்மைகளை முன்வைத்து தேசபந்து. யாழ் போதனா வைத்தியசாலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. கொரியாவில் இலங்கை தொழிலாளர் சித்திரவதை. நிலைப்பாட்டை அறிவித்த அரசாங்கம். 15 வருடங்களுக்கு முன்னர் ஒருவரை காணாமலாக்கிய குற்றச்சாட்டில் கடற்படை தளபதி விளக்கமறியலில். ஆசனப்பட்டி சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்த நடவடிக்கை. விமல் ரத்நாயக்க. செவ்வடி மனித புதைக்குழியில் அரவணைக்கப்பட்ட விதத்தில் எலும்புக்கூடுகள் மீட்பு. 2011ஆம் ஆண்டு காணாமல் போன செயற்பாட்டாளர்கள் லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் தொடர்பான வழக்கில் சாட்சியம் அளிக்க யாழ்ப்பாணத்துக்கு செல்ல விரும்பவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். கோட்டாபய சாட்சியம் அளிக்க தயாராக இருந்தாலும் யாழ்ப்பாணத்தில் அவ்வாறு செய்ய முடியாது என்று அவரது சட்ட ஆலோசகர் ஜனாதிபதி சட்டத்தரணி ரோமேஷ் டி சில்வா நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அதற்கு பதிலாக கொழும்பு உட்பட நாட்டின் வேறு எந்த நீதிமன்றத்திலும் ஆஜராக தயாராக உள்ளார். காணாமல் போன செயற்பாட்டாளர்களின் பெற்றோர் சட்டத்தரணி நுவான் போவேஜ் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவின் விசாரணையின் போது இந்த நிலைப்பாடு தெரிவிக்கப்பட்டது. ஆட்கொணர்வு வழக்கில் சாட்சியாக ஆஜராக யாழ்ப்பாணம் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 2019ஆம் ஆண்டு கோட்டாபயவுக்கு பிறப்பித்த சம்மனை ரத்து செய்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்பை குடும்பத்தினர் எதிர்த்து வந்தனர். 3 நீதிபதிகள் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு நீதிபதிகள் யசந்த கோடேகொட, குமுதுனி விக்ரமசிங்க மற்றும் ஷிரான் குணரத்ன ராஜபக்ஷவின் தற்போதைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் பொருத்தமான வழிகாட்டுதல்களை கோரி 4 வாரங்களுக்குள் யாழ்ப்பாணம் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டது. இருதரப்பினரும் இந்த ஏற்பாட்டை ஏற்றுக்கொண்டதால் உயர் நீதிமன்றம் தற்போதைய மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தது. 2 மனித உரிமை ஆர்வலர்களும் டிசம்பர் 9, 2011 அன்று காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் அவர்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. உள்ளூர் மற்றும் சர்வதேச உரிமை குழுக்களின் கவனத்தை ஈர்த்துள்ள தீர்க்கப்படாத வழக்குகளில் அவர்களின் காணாமல் போன வழக்கும் உள்ளது. நாவற்குழி பகுதியில் ராணுவத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் பின்னர் காணாமலாக்கப்பட்ட 22 பேர் தொடர்பான ஆட்கொணர்வு மனுவுக்கான தீர்ப்பு ஆகஸ்ட் மாதம் 28 அன்று திகதியிடப்பட்டுள்ளது. கடந்த 1996ஆம் ஆண்டு நாவற்குழி பகுதியில் ராணுவத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் பின்னர் காணாமலாக்கப்பட்ட 22 பேர் தொடர்பான ஆட்கொணர்வு மனு யாழ் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த வழக்கானது தீர்ப்புக்காக இன்றைய தினம் திகதியிடப்பட்டது. இச்சம்பவம் நடைபெற்ற பகுதியானது சாவகச்சேரி நீதிமன்றத்தின் நியாயாதிக்க எல்லைக்குள் உட்படுவதனால் குறித்த வழக்கு சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வந்தன. இருப்பினும் நீதவான் இன்றைய தினம் விடுமுறையில் இருந்த காரணத்தினால் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி குறித்த வழக்கு தீர்ப்புக்காக திகதியிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான சட்டமூலம் அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த சட்டமூலம் சமீபத்தில் நீதி அமைச்சுக்கும் சட்டமா அதிபருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வது என்பது தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அளித்த தேர்தல் வாக்குறுதியாகும். தேசிய மக்கள் சக்தி கட்சி ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தேர்தல் மேடைகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்துக்காக மக்கள் படம் பெரும்பகுதி வீண்விரயமாக்கப்படுவதாகவும் 5 வருடங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் ஆயுட்காலம்
வரை ஓய்வூதியம் வழங்கப்படுகின்றது. அரசு சேவையில் உள்ளவர்களுக்கு 60 வயதின் பின்னரே ஓய்வூதியம் கொடுக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் சேவையையே செய்கின்றனர். அவர்களுக்கு மட்டும் ஏன் சிறப்புரிமை வழங்கப்படுகின்றது என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்நிலையில் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் தொடர்பில் சமூகத்தில் பேசு பொருளாக்கியவர்கள் தேசிய மக்கள் சக்தியினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் இன்று கொழும்பில் உள்ள ஒரு அலுவலகத்தில் திடீர் சோதனை நடத்தி விசா காலாவதியான 155 இந்திய பிரஜைகளை கைது செய்துள்ளது. இது இலங்கையின் வரலாற்றில் இடம்பெற்ற மிகப்பெரிய சட்டவிரோத குடிநுழைவு சம்பவமாக குறிப்பிடப்படுகின்றது. இவர்கள் வழங்கிய விசா கட்டணங்கள் மற்றும் அபராதங்களாக ரூபாய் 33.6 மில்லியன் வசூலிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள ஒரு கட்டிடத்தில் சர்வதேச இணையவழி விளம்பரம் மற்றும் சூதாட்ட செயற்பாடுகளுடன் தொடர்புடைய ஐடி நிறுவனம் இயக்கிய பின்தள அலுவலகத்தை சுற்றி வளைத்த போது குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்கள் அனைவரும் 25 முதல் 45 வயதுக்குள் உள்ள ஆண்கள். இவர்கள் ஒரு மாதம் முதல் ஒரு வருடம் வரை விசா காலத்தை மீறி வேலை செய்துள்ளனர். இந்த நிலையில் வெளிசர ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட சட்டவிரோத குடியேறிகள் உள்ளதனால் இந்த 155 பேரையும் அங்கு தற்காலிகமாக வைத்திருக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே அவர்கள் அனைவருக்கும் உடனடி நாடு கடத்தல் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை சம்பூரில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் அகழ்வு பணியை மேற்கொள்வது தொடர்பில் ஆராயும் முகமாக குறித்த வழக்கானது வழக்கு மாநாடு ஒன்றிற்காக எதிர்வரும் 6ஆம் தேதி நியமிக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த மாநாட்டுக்கு வரவேண்டியவர்களுக்கு அழைப்பு விடுக்குமாறு சம்பூர் காவல்துறை பொறுப்பதிகாரிக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். குறித்த வழக்கானது கடந்த தவணை 23ஆம் தேதி நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருந்த அறிவுறுத்தலுக்கு அமைய இன்றைய தினம் அழைக்கப்பட்ட போது சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் தொல்பொருளியல் திணைக்களம் ஆகியவற்றிடமிருந்து நீதிமன்ற அறிக்கையினை கோரியிருந்தது. குறித்த அறிக்கைகளை ஆராய்ந்த நீதிபதி தஸ்னீம் ஃபவுசான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின்படி குறித்த மனித எச்சங்கள் நீண்ட காலத்துக்கு உட்பட்டவையாக இருப்பதாகவும் அவற்றை மேலதிக ஆய்வுக்கு உட்படுத்தி காயங்களினூடாக ஏற்பட்ட மரணமா அல்லது இயற்கை மரணமா என்பது தொடர்பிலும் குறித்த எச்சங்கள் குற்றத்தினூடான மரணத்தின் மூலம் சம்பந்தப்பட்டவையா என அறிய வேண்டியிருப்பதனால் மேலும் ஆழமான ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியிருப்பதாகவும் குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோன்று தொல்பொருளியல் திணைக்களத்தினால் வழங்கப்பட்டுள்ள அறிக்கையில் குறித்த பிரதேசத்தில் மயானம் இருந்ததாகவோ அல்லது மயானமாக பயன்படுத்தப்பட்டது சம்பந்தமாகவோ அல்லது தொல்லியல் திணைக்களத்துக்குரிய பிரதேசமாக இருந்ததாகவோ எந்தவித தகவல்கள் இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த அறிக்கைகளின் பிரகாரம் அந்த பிரதேசத்தில் அகழ்வு பணியை மேற்கொள்வதா இல்லையா என்பது தொடர்பாக வழக்கு மாநாடு ஒன்றின் மூலம் அதற்கான தீர்மானத்தை எடுப்பதற்காக எதிர்வரும் 6ஆம் தேதி வழக்கு மாநாடு ஒன்றை நடாத்துவதற்காக திகதியிடப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டியவர்களுக்கு அழைப்பு விடுக்குமாறு சம்பூர் காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சம்பூர் சிறுவர் பூங்காவை அண்மைத்துள்ள கடற்கரையோர பகுதியில் மெக்கென்ற மிதிவடி அகற்றும் நிறுவனம் மிதிவடி அகற்றுவதற்கான அகழ்வு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது கடந்த 20ஆம் தேதி குறித்த பகுதியில் இருந்து சிதைந்த மனித மண்டையோடு மற்றும் என்பு பகுதிகள் என்பன கண்டெடுக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கடந்த 23ஆம் தேதி குறித்த பகுதியை மூதூர் நீதிமன்ற நீதிபதி மற்றும் அரசு பகுப்பாய்வு திணைக்களம் சட்ட வைத்திய அதிகாரி தொல்பொருள் திணைக்களம் புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கங்கள் பணியகம் காணாமல் போனோர் அலுவலகம் குற்றவியல் தடய காட்சிகள் அலுவலகம் ஆகிய திணைக்களங்களின் அதிகாரிகள் பார்வையிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்த நிலுவையில் உள்ள பிணை மனு மீதான உத்தரவை கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுர அறிவிக்க முடிவு செய்துள்ளார். குறித்த வழக்கு நேற்று இடம்பெற்ற நிலையில் அவர் இந்த முடிவை வெளிப்படுத்தியுள்ளார். முன்னாள் ஸ்ரீலங்கா அதிபர் கோட்டபய ராஜபக்ஷவின் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிந்து தான் செயல்பட்டதாகவும் தனது சொந்த விருப்பப்படி எதையும் செய்யவில்லை என்றும் தேசபந்து வாதிட்டுள்ளார். போராட்டத்தின் போது அதிபர் செயலகத்தில் நடந்த ஒரு சம்பவம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக தன்னை கைது செய்ய திட்டம் இருப்பதாக கூறி தேசபந்து தென்னகோன் இந்த முன்பிணை மனுவை சமர்ப்பித்திருந்தார். இந்நிலையில் சட்டத்தரணி தரிந்து விக்ரமநாயக்கவின் ஆலோசனையின் பேரில் மூத்த சட்டத்தரணி அஜித் பத்திரட தென்னகோன் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போது அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. இதன்படி தேசபந்து தென்னகோன் தனது பிணை மனுவில் சம்பவத்தை தடுக்க எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார்.
அந்த நேரத்தில் மேற்கு மாகாணத்துக்கு பொறுப்பான மூத்த துணை காவல் கண்காணிப்பாளராக அப்பகுதியில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உரிய உத்தரவுகளை வழங்குவதன் மூலம் தனது அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகளுக்கு ஏற்ப செயல்பட்டதாகவும் அவர் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் அப்போதைய காவல் கண்காணிப்பாளர் மற்றும் அமைச்சின் செயலாளரின் உத்தரவுகள் காரணமாக தனது கடமைகளை சரியாக செய்வதிலிருந்து தனக்கு தடை ஏற்பட்டதாகவும் நிறைவேற்று ஜனாதிபதியிடமிருந்து தெளிவுபடுத்தலை பெற்ற பிறகு அவரின் உத்தரவுகளின்படி அதிகாரிகளை அனுப்பி கலவரக்காரர்களை கலைக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் தென்னக்கோட் தனது விண்ணப்பத்தில் நீதிமன்றத்துக்கு மேலும் தெரிவித்துள்ளார். இதன்படி குற்றப்புலனாய்வு துறையுடன் இணைக்கப்பட்ட சிறப்பு காவல் புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி சம்பந்தப்பட்ட திகதியில் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அறிக்கை அனுப்பவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதற்கமைய ஆகஸ்ட் 5ஆம் திகதி பிணை விண்ணப்பம் தொடர்பான உத்தரவை நீதிபதி அறிவித்துள்ளார். மேலும் நிலுவையில் உள்ள பிணை விண்ணப்பம் தொடர்பாக ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் அன்றைய தினம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் நீதிபதி கூறியுள்ளார். வடக்கில் யாழ் போதனா வைத்தியசாலை தற்போது சகல பிரிவுகளையும் கொண்டு இயங்குகின்றது. இருப்பினும் வைத்தியசாலையின் மேலும் கட்டிட வசதிகளும் உபகரண மற்றும் ஆளணி வசதிகள் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அண்மையில் யாழ்ப்பாண வைத்தியசாலையின் மருத்துவ விடுதிகளுக்காக 2 கட்டில்களும் சில உபகரணங்களும் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து வருகை தந்திருந்த அன்பரினால் வைபவ ரீதியாக கையளிக்கப்பட்டது. போதனா வைத்தியசாலையில் சில விடுதிகள் அண்மையில் திறக்கப்பட்டதும் மற்றும் இவ்வாறு புதிய உபகரணங்கள் வழங்கப்படுவதும் வைத்திய சேவையை மேலும் வலுப்படுத்துகின்றது என்று குறிப்பிட்டுள்ளார். நஜோவில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் இலங்கை தொழிலாளி ஒருவர் மோசமாக நடத்தப்படுவதை காட்டும் வைரலான காணொளிக்கு தென்கொரிய ஜனாதிபதி லீ ஜே மியூங் அளித்த உடனடி பதிலுக்கு இலங்கை அரசாங்கம் நன்றி தெரிவித்துள்ளது. பிப்ரவரியில் வெளியான குறித்த காணொளியில் இலங்கை தொழிலாளி ஒருவர் பாரம் தூக்கி ஒன்றில் கட்டப்பட்டு தூக்கிச் செல்லப்படுவதை காட்டியது. இது பரவலான பொதுமக்களின் சீற்றத்தையும் கண்டனத்தையும் தூண்டியது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஜனாதிபதி லீ இந்த சம்பவத்தை மனித உரிமை மீறல் என்று கண்டித்து முழு விசாரணைக்கு உத்தரவிட்டார். இதன்படி வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட செய்தியில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் உரிமைகளை நிலைநிறுத்த தென்கொரியாவின் விரைவான நடவடிக்கைகளை பாராட்டியுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட தனிநபருக்கு நீதியை உறுதி செய்வதற்காக சியோலில் உள்ள இலங்கை தூதரகம் உள்ளூர் அதிகாரிகளுடன் தீவிரமாக ஒருங்கிணைந்து செயல்படுகின்றதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பிரதேசங்களில் இருந்து கடத்தப்பட்ட 11 பேர் நிலக்கீழ் சித்திரவதை கூடத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சம நேரத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தமைக்கான நம்பகமான ஆதாரங்கள் காணப்படும் மற்றொரு நபர் காணாமல் போனமை தொடர்பிலான விசாரணைகளுக்கு அமைய குற்றவியல் விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதி எதிர்வரும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஜூலை 28ஆம் தேதி குற்றவியல் விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டு இன்றைய தினம் வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் தவித் நிஷாந்த ஸ்ரீ சோம உலுகேதன் இன்றைய தினம் பொல்ககவல நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். 15 வருடங்களுக்கு முன்னர் அலல்வ பகுதியினை சேர்ந்த ஒருவரை காணாமலாக்கிய வழக்கில் இலங்கை கடற்படையின் 24வது தளபதி அட்மிரல் தமித் நிஷாந்த ஸ்ரீ சோம உலுகேதன் ஜூலை 28ஆம் தேதி குற்றவியல் விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். ஜூலை 22, 2010 அன்று போலீசாரால் கைது செய்யப்பட்டு சில நாட்களுக்கு பின்னர் காணாமல் போன கனேராலால சாந்தக் சமரவீரவை வைத்திருந்ததாக நம்பப்படும் கடற்படை சித்திரவதை கூடம் அப்போதைய கடற்படை புலனாய்வு பிரிவின் தலைவர் நிஷாந்த உலுகேதென்னவின் கீழ் இயக்கியது. கடத்தலுக்குள்ளான 48 வயது நபர் ஒருவர் பல நாட்களுக்கு பின்னர் தடுப்பு மையத்தில் இருந்து அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். எனினும் எந்த தடுப்பு மையம் என்பது தொடர்பில் போலீசார் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை. காணாமல் போன சாந்த சமரவீர கடற்படையின் ரகசிய தடுப்பு முகாமான கன்சைட் நிலக்கீழ் தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக
கடந்த 2019ஆம் ஆண்டு உண்மை மற்றும் நீதிக்கான சர்வதேச செயல் திட்டம் அறிக்கை ஒன்றின் மூலம் வெளிப்படுத்தியிருந்தது. 100 பக்கங்களுக்கு மேலான இந்த அறிக்கை முற்றாக பாராமுகம் காட்டும் இலங்கை கடற்படை என தலைப்பிடப்பட்டுள்ளதோடு, கொழும்பிலும் அதை சுற்றியும் கடத்தப்பட்டு பின்னர் கன்சைட் முகாமில் இருந்து காணாமல் போன 11 பேர் தொடர்பான போலீஸ் விசாரணை குறிப்புகள், நீதிமன்ற பதிவுகள் மற்றும் பிற ஆவணங்கள் உள்ளிட்ட ஆதாரங்களை ஆராய்ந்து தொகுக்கப்பட்டதாகும். சாந்த சமரவீர தன்னுடன் சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததாக கன்சைட் முகாமில் சுமார் 1 வருடம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கடற்படை புலனாய்வு அதிகாரியான பஸ்நாயக்க முதியன் சாலகே விஜயகாந்த் 2008-9ஆம் ஆண்டு 11 பேர் கடத்தப்பட்டமை குறித்த விசாரணைகளை முன்னெடுத்து குற்றவியல் விசாரணை பிரிவிடம் தெரிவித்திருந்தார். இப்பாகமுவ பகுதியினை சேர்ந்த பிரகீத் நிசங்கல விதான ஆராய்ச்சியும் அவருடன் இருந்ததாக போலீஸ் மேலும் வெளிப்படுத்தியிருந்தனர். எதிர்காலத்தில் ஆசனப்பட்டி சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், சட்டம் பின்பற்றப்படாமல் விட்டால் உரிமைகளை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேலும் கருத்து தெரிவிக்கையில், போக்குவரத்து அமைச்சில் இருந்து 2025 மற்றும் 2026ஆம் ஆண்டுகளுக்கான வீதி பாதுகாப்பு திட்டத்தை நாங்கள் சமர்ப்பித்துள்ளோம். அதன் கீழ் ஆசனப்பட்டி திட்டம் விதிக்கப்பட வேண்டும். எப்படி இருந்தாலும் நாங்கள் வர்த்தமானியை வெளியிடுவோம். இது ஏற்கனவே 2011 முதல் விதிக்கப்பட்டுள்ளது. யாரும் கவலைப்படுவதில்லை. மக்கள் ஆசனப்பட்டி அணியாமல் நெடுஞ்சாலையில் வாகனம் ஓட்டுகின்றார்கள். எனவே இறப்புகளின் எண்ணிக்கையை 2300 இருந்து 2000ஆக குறைக்க முடியும். அனைத்து விரைவு சாலைகளுக்கும் செப்டம்பர் 30 நிர்ணயித்துள்ளோம். எனக்கு நினைவிருக்கின்றபடி பயணிகளை ஆசனப்பட்டி அணிய சொல்கின்றோம். ஏனென்றால் பெரும்பாலான பேருந்துகளில் ஆசனப்பட்டி உள்ளது. எனவே சட்டம் அமுல்படுத்தப்படும். மேலும் பேருந்துகள் தடை செய்யப்படும் அல்லது உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என்றும் கூறியுள்ளார். செம்மணி மனித புதைக்குழி அகழ்வின் போது பெரிய எலும்புக்கூடொன்றுடன் சிறிய குழந்தையின் எலும்புக்கூடொன்று அரவணைக்கப்பட்ட விதத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் நடைபெற்று வரும் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளின் 2ஆம் கட்டத்தின் 25ஆம் நாள் அகழ்வு இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட போது குறித்த எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டது. இலங்கை தபால் திணைக்களத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் மத்திய தபால் பரிமாற்ற சேவைகளை நேற்று பிற்பகல் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் டாக்டர் நளித் ஜெயதிச பார்வையிட்டார். ஆய்வை தொடர்ந்து தற்போதைய செயல்பாடுகள், எதிர்கால நடவடிக்கைகள் மற்றும் தற்போதுள்ள பிரச்சினைகள் குறித்து மத்திய தபால் பரிமாற்றத்தின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுடன் நடைபெற்ற விசேட கூட்டத்தில் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் கலந்து கொண்டார். நாட்டை ஒரு வலுவான அடித்தளத்தில் நிலைநிறுத்துவது அரசாங்கத்தின் முதன்மை நோக்கமாக இருப்பதனால் அந்த நோக்கத்தின் கீழ் தபால் திணைக்களத்தை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் தெரிவித்தார். தபால் திணைக்களத்தின் பொதுவான பிரச்சினைகளாக இருக்கும் பணியாளர் பற்றாக்குறை மற்றும் போக்குவரத்து சிக்கல்களை தீர்க்க ஏற்கனவே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் தற்போது பதிவு செய்யப்பட்டுள்ள 1000 அஞ்சல் உதவியாளர்களின் சேவைகளை நிரந்தரமாக்குவதற்கும் 1000 புதிய அஞ்சல் உதவியாளர்களை பதிவு செய்வதற்கும் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாக இதன்போது தெரிவிக்கப்பட்டது. அதன்படி சம்பந்தப்பட்ட ஆட்சேர்ப்புகளுக்கு தேவையான நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். பொதுமக்கள் இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் வாட்ஸ்அப் மோசடிகள் குறித்து அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. புதிய வகை தொலைபேசி அழைப்புகள் மற்றும் தவறான செய்திகளின் மூலம் OTP எண்களை பெற முயலும் மோசடி குழுக்கள் சமூக வலைதளங்களில் செயல்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. அனுமதியில்லாத வாட்ஸ்அப் அழைப்புகள், நம்பிக்கை ஏற்படுத்தும் போலியான மெசேஜ்கள் இவை மூலம் பயனாளர்களிடம் OTP எண்கள் கேட்டு பெறப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. OTP எண் வழங்கப்பட்டவுடன் குற்றவாளிகள் அந்த நபரின் வாட்ஸ்அப் கணக்கை முழுமையாக கட்டுப்படுத்திக் கொண்டு அவருடைய பெயரில் மோசடிக்கான செய்திகளை அவரது தொடர்புகளுக்கு அனுப்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இது தொடர்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் என்று குற்றப்புலனாய்வு பிரிவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். OTP எண்கள், கணக்கு உறுதிப்படுத்தல் குறியீடுகள் போன்றவற்றை யாரிடமும் பகிர வேண்டாம். எந்த சந்தர்ப்பத்திலும் இணையதள கணக்குகளுக்கான OTP குறியீடுகளை மற்றவர்களுக்கு வழங்காதீர்கள். சந்தேகத்திற்கிடமான அழைப்புகள், மெசேஜ்கள் வந்தால் உடனே நிராகரிக்கவும், அதிகாரப்பூர்வம் இல்லாத தொடர்புகளை தவிர்க்கவும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்தகைய நிதி மோசடிகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் பாதுகாப்புடன் செயல்பட்டு விழிப்புடன் இருக்க பொதுமக்கள் அனைவருக்கும் காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.